Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டோரோட ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஃப்ளஷ் டோர் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து நார்மலான அந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. அப்படின்னா வாசக்கால் வந்து சொல்கிறேன், அந்த பாத்ரூமோட ஃப்ரேம் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி இப்போ டபிள்யூபிசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி ஃப்ரேமும் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டோரும் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசிலேயே வரும். ஏன்னா அந்த இடம் வந்து தண்ணி படுற இடம் இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணலை. ஏன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளஷ் டோரும் அந்த ஃப்ளஷ் டோருக்கு உண்டான டீக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்குலாம் வந்து போட மாட்டாங்க. ஏன்னா பில்டர் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போதுலாம் 99 அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து அந்த கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே டேமேஜ் ஆகி கம்ப்ளீட்டாக வந்து போயிருக்கு. நீங்கள் அந்த பழைய வீடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து புரியும். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து ஒரு 4-5 வீடியோஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து புரியும் நான் என்னென்ன வந்து போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபிள்யூபிசின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் பேசுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அது அந்த டபிள்யூபிசி வந்து ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வாசக்கால் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து வுடன் பீடிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சென்டரில் வந்து ஜஸ்ட் வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. அது வந்து கிளாம்ப்பு வைக்கும்போது பெண்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. பட் என்னென்னா அது வச்சாலும் கூட இன்னும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டபிள்யூபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். பட் என்னென்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு அந்த மாதிரிலாம் வந்து போட்டிங்கன்னா சென்டரில் வந்து லைட்டாக பெண்ட் ஆகும். பட் என்னென்னா டபிள்யூபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டரில் சப்போர்ட்டு கொடுத்தாலும் அது ப்ராப்பராக நிற்காது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்மூத்தான மெட்டீரியல். அது நான் வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்து போட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சப்போர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும். நடுவில் வந்து நார்மலாக வந்து சப்போர்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது 100% வந்து நிற்கவே நிற்காது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டைட்டாக இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணாலும் அதுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகிடும். நீங்கள் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். அது எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். ஆல்ரெடி பழைய வாசக்கால் வச்சுருக்காங்க. அது வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். இதோட பெண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இருந்தது பழசு. ஏன்னா இதோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்தளவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பெண்டாக இருந்தது. இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டச் ஆகிருக்கு, மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகிருக்கு. அப்படியே கீழே காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்களா இந்த சைடு வந்து கேப் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் இருக்குது. அப்படியே பழைய வாசக்காலை வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு வந்து கிராஸ் ஆகுது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், கரெக்டான டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
அப்படியே வர வர கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வால் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது, மேலே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தெரியுதுங்களா? இங்கேருந்து இவ்வளோ தான் இருக்குது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா WPC பாத்ரூமோட டோர் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்கும், அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபிட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சப்போர்ட்ன்றது வந்து அதுக்கும் இதுக்கும் வந்துடும். இதுவும் கரெக்டான இது மேலே என்ன சைஸ் இருக்கோ கீழே வந்து அந்த சைஸ் வந்து எடுத்துப்போம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அளவும் மேலே இருக்கிற அளவும் கரெக்டாக இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னா 1 2 3 இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வந்து ஸ்க்ரூ போடணும். ஸ்க்ரூ போட்டால் தான் உள்ளேயும் போகாது வெளியும் வராது. அப்படின்னா உள்ளேயும் வந்து அணையாது, வெளியும் வந்து பார்த்திங்கன்னா விரிஞ்சு போகாது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, கிராஸாக இருந்தது. எதனால் வந்து கிராஸாக இருந்ததுன்னா சேம் இதே மாதிரி தான். நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஒரு சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரிஞ்சு வந்து போகக்கூடாது. அதே மாதிரி வந்து டைட் பண்ணதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்துடக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரேம்ன்றது வந்து பாட்டம் டு டாப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணதுக்கப்புறமா மட்டும்தான் வந்து கரெக்டாக வரும். இல்லை நீங்கள் நார்மலாக சென்டரில் வச்சு டைட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். இல்லை உங்களுக்கு 5 mm டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வரவே கூடாது அப்படின்னா 100% வந்து இப்படி பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும். இப்படி வந்து பண்ணி பாருங்கள். நான் எல்லா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகக்கூடாது. அது க்ளீனாக தெரிஞ்சிடும். டைல்ஸ் ஒட்டும் போது பேக் சைடில் இருக்கட்டும், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து நின்று பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். அது இல்லாமல் என்னென்னா ஒரு மட்டப்பலை கண்டது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா அதோட பெண்டுன்றது வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். இந்த பெண்டாக ஆகிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ஃப்ரேம் வந்து எவ்வளோ பெண்டாக வந்து இருக்குமோ டோர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அந்த பெருசாக ஆக போகிறது எதுவும் கிடையாது. பெண்டானாலும் கூட டோர்ன்றதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஏன்னா அது பார்க்கும்போது அது வந்து ஒர்க்கே கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து போட்டால் மட்டும்தான் கரெக்டாக வரும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோலாம் இருக்கும், ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள்.